ஸோ இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா ராயல் என்ஃபீல்டு பள்ளிக்கரணை ஷோரூம் கெரில்லா 450 லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. லான்ச் இன் தி சென்ஸ் எப்போ லான்ச் பண்ணிட்டாங்க, பட் சென்னையில் இருக்கிற ஷோரூம்ஸில் மேபி இப்போ தான் அன்வைல் பண்ண போகிறாங்க. அதுவும் அண்ணா நகர் ஷோரூமில் ஒரு லான்ச் ஈவெண்ட் நடக்க போகிறதா ஒரு நியூஸு, ப்ளஸ் இங்கே பள்ளிக்கரணை ஒரு ஈவெண்ட் நடக்கிறதா ஒரு நியூஸு. என் வீட்டில் இருந்து அண்ணா நகர் போனாலும் ஒன்று தான், பள்ளிக்கரணை போனாலும் ஒன்று தான். ஆனால் டிராஃபிக் தாங்க சூப்பர். அதுவும் இந்த ஓஎம்ஆர்லாம் சூப்பர், சொல்லவே வேணாம். 7 o'clock வர சொல்லியிருந்தாங்க. நமக்கு கூகுள் மேப்ஸில் 7:03 போய் சேரதா காட்டிடுது. பரவாயில்ல, 7ன்றது ஒரு 3 நிமிஷம் லேட்டுன்றதுலாம் எனக்கு தெரிஞ்சு லேட் இல்லை. ஆக்சுவலாக எனக்கு பெருசாக ராயல் என்ஃபீல்டு பைக்ஸ் மேலே எப்போவுமே ஆசையாக இருந்தது கிடையாது. ஏன்னா அது கொஞ்சம் பல்கியாக இருக்கும், ப்ளஸ் அந்த வைப்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் ஃப்ராங்காக சொல்லணுன்னா, எனக்கு மற்றவங்களுக்கு அந்த பைக் ஏன் பிடிக்குதுன்னா அந்த டுக் 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 அந்த சவுண்டு கொஸ்டின் தான். எனக்கு அந்த சவுண்டுனாலே அந்த பைக்கை பிடிக்காது. ஆனால் அவங்க ஹிமாலயன் லான்ச் பண்ணதுக்கப்புறம் ராயல் என்ஃபீல்டு மேலே இருக்கிற என்னுடைய பெர்ஸ்பெக்டிவே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அது ஹிமாலயன் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனாக இருக்கட்டும், இல்லை செகண்ட் ஜென்ரேஷனாக இருக்கட்டும், my perception towards RE has totally changed after the launch of the Himalayan. அதுவும் இந்த ஒரு சில இந்த ரெட்ரோ பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரெட்ரோ ரோட்ஸ்டர் வாட் எவர் தே கால் இட், இந்த பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து அலைன்டாக இருக்காது. கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஏசிமெட்ரிக்கலாக இருக்கும். அவங்களோட ஸ்பூரோமீட்டர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் இல்லை ரைட் ஏதாவது ஒரு சைடில் இருக்கும். டேங்கோட கேப் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் இல்லை ரைட் ஒரு சைடில் இருக்கும். நமக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து எல்லா பைக்ஸுமே இதெல்லாம் சென்டர்லேயே பார்த்து பழகிடுச்சா, அதனால இந்த ரோட்ஸ்டர் ரெட்ரோ லுக் பைக்ல எல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி ஏசிமெட்ரிக்கலாக கொடுத்துருந்தா எனக்கு பிடிக்காது. ரைட் டைமில் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் சன்செட்டுக்கு அப்புறம் ரெக்கார்ட் பண்ணுறேன் இந்த கேமராவில். ராயல் என்ஃபீல்ட் ஓகே. ஸோ ஹிமாலயனில் இருக்கிற அதே எக்ஸாஸ்ட் தான் எனக்கு ஹிமாலயன்லேயும் சரி இந்த பைக்லேயும் சரி ரொம்ப பிடிச்சது இந்த எக்ஸாஸ்ட் தான். இது டோட்டல் டிஃபைன் சிமெட்ரிக்கலாக இருக்கும். அதே தான் இதுலேயும் டெயில் லைட் வந்து எதுவும் இல்லை, இண்டிகேட்டர்ஸில் இன்டிகிரேட் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் ரோட் ஸ்டர்ன்றதுனால டயர் விட்டு மட்டும் பாருங்கள். டிஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா ஹிமாலயனோட சின்னது தான். So finally we are getting to try this Guerrilla 450. சரியான வெயிட் பாயப்பா. இதில் என்னன்னா ரிவ்யூவெல்லாம் சொல்லும்போது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நிறைய வெயிட் ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பெருசாக எந்த வெயிட் ரிடக்ஷனும் இல்லை இதில். ஆனால் பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே வேணாம். அன்றைக்கி ஓட்டின அதே ஹிமாலயன் சீரிஸ் தான். என்ன சீட்டிங் மட்டும் ஹிமாலயனில் இன்னும் கொஞ்சம் அப்ரைட்டாக இருந்தது. இதில் கொஞ்சம் ஸ்டாண்ட்ஸ் வந்து
பரவாயில்ல, வந்ததுக்கு இன்றைக்கே டெஸ்ட் ரைட் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு முடியாது, லெஃப்ட் சரியில்லை அப்படின்னாங்க. ஆனால் சம்ஹவ் ஜாவேத்ன்ற ஒருத்தர், அவர் தான் ஆக்சுவலாக கூப்பிட்டுருந்தார் இன்ஸ்டாகிராமில், இந்த மாதிரி ஈவெண்ட் இருக்கு வாங்க ப்ரோ அப்படின்னு. சொன்ன மாதிரி டெஸ்ட் ரைடும் அவர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாரு. பரவாயில்ல. ஆனால் என்ன கேட்டால் சஸ்பென்ஷன் செட்டப்பும் சூப்பராக இருக்கு ப்ரோ. டெஸ்ட் ரைடு வெஹிக்கிள்ன்றதுனாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்ட வேண்டியதாக இருக்கு. ஆனால் இந்த ரோட்ஸ்டர் கேட்டகரி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பைக் ஓட்டுறேன், ரோட்ஸ்டர் அப்படின்னு. இந்த டயர் ப்ரொஃபைல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல, ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்கு ஓட்டும் போது. நீங்கள் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜர்க் தெரியல, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கு. அந்த மேபி அந்த டயர் ப்ரொஃபைல் ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால தான் நினைக்கிறேன், ரொம்பவே சூப்பராக இருக்கு. எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருக்கு, எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இன்னும் சூப்பரா இருக்கு. அது அந்த டயர் ப்ரொஃபைல் இது குண்டா இருக்கிறதுனால என்னன்னு தெரியல, நீ அந்த டிராபிக்ல மெனோர் பண்ணும்போது அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு. இப்போ நம்ம வண்டியில எல்லாம் நீ லைட்டா இப்படின்னா ஒரு ஜர்க் இருக்கும். ஆமா, ரோடு இறங்குது, ரோடு ஏறுது. ஆமா, ரோடு இறங்கிட்டு மேல ஏறும்போது கொஞ்சமாவது ஒரு அது இல்ல, எதுமே இல்ல, ஸ்மூத்தா இருக்கு. அப்படியே என்னன்னா டயர் ப்ராடா இருக்கும்போது வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. கரெக்ட். ஆன்டிசிபேட்டட் கரில்லா 450, கொரில்லான்னு சொல்லிடக்கூடாதுன்னு உள்ளுக்குள்ள ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் வீக் ஹிமாலயன் ஓட்டுனதுல இருந்தே ஆரியோட அந்த ஆரி பிராண்ட் மேலேயே நான் வச்சிருந்த அந்த ஸ்டீரியோ டைப் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. அதுவும் இந்த ரோட்ஸ்டர் ஓட்டினதுக்கப்புறம் மேபி அது புது வண்டின்றதுனால கூட இருக்கலாம், ரொம்பவே ஸ்மூத்தாக ரிஃபைண்டாக இருக்குது. ஆப்வியஸாக புது வண்டினா அப்படிதான் இருக்கும். ரொம்பவே ரிஃபைண்டாக இருந்தது, பிரேக்கிங்லாம் சொல்லவே வேணாம், அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு அதில் பிடிச்சதே அந்த டயரோட அந்த டயர் ப்ரொஃபைல் தான், நல்லா வைடாக இருந்ததுனால அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. டிராஃபிக்கில் நீங்கள் மெனுவர் பண்ணும்போது, டிராஃபிக் நடுவில் மெனுவர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு, இப்போ நான் வச்சிருக்கிறது எக்ஸ்பல்ஸோட டயர் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா அதுக்கு கம்பேரிசனில் ரொம்பவே மைன்யூட்டாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் பார்க்க போனால் அந்த டயர் ப்ரொஃபைல்னாலேயா இல்லை வண்டியோட வெயிட்னாலேயா என்னன்னு தெரியல, ரொம்ப ஸ்டேபிளாக இருந்தது. அந்த சிக்னலில் மட்டும் ஒரு இடத்துல யூட்டன் போடும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் அதோட வெயிட்னால. ஏன்னா நீங்கள் ஒரு லைட் வெயிட்டான ஒரு பைக்கை ஓட்டியே பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அவ்வளோ வெயிட்டான ஒரு வண்டியில் உட்காடுறீங்கன்னா உங்களால் அசஸ் பண்ண முடியாது அது எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு. அதுவும் அந்த யூட்டன் வந்து யூட்டன் போடுற இடத்துல கரெக்டாக கொஞ்சம் மேடாக இருந்ததுனால இன்னும் கஷ்டமாக இருந்தது. பட் எஸ், சூப்பரான வண்டி. நீங்கள் வந்து ஆஃப் ரோட்லாம் சுத்தமாக ஐடியாவே இல்லை எனக்கு, ஆஃப் ரோடு கொஞ்சம் கூட பிடிக்காது, வெறும் ஆன் ரோட் கண்டிஷன்ஸில் மட்டும்தான் ஓட்ட போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரோட்ஸ்டர் போயிடலாம். ஏன்னா இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால திஸ் இஸ் ஒன்லி ஃபிட் ஃபார் ரோட்ஸ். ரோட்லேயே கொஞ்சம் மேடு பள்ளமாக இருந்ததுன்னா கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் சஸ்பென்ஷன் சூப்பராக இருந்தது, ரியர் சஸ்பென்ஷன் ரொம்பவே சூப்பராக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆங்கிளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மற்ற பைக்ஸில் இருக்கிற ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்ரைட்டாக இருக்கும்,
இது வந்து அந்த பெனலி பைக்ஸ்ல எல்லாம் மோஸ்ட்லி அந்த மாதிரி பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக அந்த ஹஸ்கோர்னோட அந்த விட்பில்னு நினைக்கிறேன், அந்த பைக்கோட ரியர் சஸ்பென்ஷன் கூட அந்த மாதிரி தான் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஓ, அந்த சஸ்பென்ஷனை இப்படி பிளேஸ் பண்ணுறது வல்ல இப்படி பிளேஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குன்னு எனக்கும் சுத்தமாக ஐடியா இல்லை. ஆனால் ஆன் ஹேண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எனக்கு அதில் சேஞ்சஸ் தெரிஞ்சது மைன்யூட்டாக. பட் இதனால என்ன சேஞ்ச் ஆகுது, இது என்ன லாஜிக்னு எனக்கு புரியல இன்னும். மேபி அதில் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதனால என்ன சேஞ்சஸ் அப்படின்றத நானே ரிசர்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இந்த இது ஒரு 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 மார்க்கெட்டிங் கிமிக்காக கூட இருக்கலாம். இந்த அப்சைட் டவுன் ஃபோக்ஸ், யூஎஸ்டி ஃபோக்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியமான பைக்ஸில் மட்டும்தான் யூஎஸ்டி ஃபோக்ஸ் இருக்கும். யூஎஸ்டி ஃபோக்ஸ்னால் அவ்வளோ ஸ்டேபிளாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும், அப்படி இப்படின்னு ஒரு மார்க்கெட்டிங், ஒரு ஹைப் ஒன்று க்ரியேட் பண்ணாங்க. ஆனால் ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து ஜென்யூனாக அவங்களோட பேஷனுக்கு அவங்க வந்து ட்ரூவாக இருக்கிறதுனால அவங்க அந்த அந்த மெத்தை வந்து சூப்பராக பிரேக் பண்ணாங்க. அப்படிலாம் கிடையாது, அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் இருந்தாலும் சரி, அப்ரைட் ஃபோக்ஸ் இருந்தாலும் சரி, இட்ஸ் நாட் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு. ஸோ எஸ், இதுலேயும் அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் இல்லை, அப்ரைட் ஃபோக்ஸ் தான் இருக்குது. பட் தட் ஷுடன்ட் கன்சர்ன் யூ இஃப் யூ ஆர் பிளானிங் டு பையிங் திஸ், பிகாஸ் இட்ஸ் நாட் கோயிங் டு மேக் அ மேஜர் டிஃப்ரென்ஸ். ஆனால் டார்க்லாம் சொல்லவே வேணாம், ராயல் என்ஃபீல்ட்னாவே ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் டார்க் இன்ஜின்ஸ். ஸோ டார்க் வைஸ், அதுவும் எக்ஸ்பல்ஸ் ஓட்டிட்டு நீங்கள் ஒரு ஆரி பைக் ஓட்டுறீங்கன்னா அதில் இருக்கிறத விட உங்களுக்கு அதிகமாக தான் டார்க் ஃபீல் ஆகும். அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அந்த ஆக்சலரேட் பண்ண அடுத்த செகண்ட் உங்களுக்கு அந்த புல் தெரியும். அந்த ஹார்லி டேவிட்சன் X440 கொஞ்ச நாள், ஒரு நாள் வச்சுருந்தேன். அப்போது அது நான் என்னோட லைஃப்லேயே அவ்வளோ டார்க்கியான இன்ஜின் வந்து அவ்வளோ ஒரு ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு பைக்கை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒரு ரவுண்டு ஓட்டுறது வந்து நீங்கள் பெருசாக எதுவும் அதில் அசஸ் பண்ண முடியாது. ஆனால் கொஞ்ச நாள் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு நாள் இல்லை ஒரு 50-100 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் அதில் கவர் பண்ணிங்கன்னா அதோட மேஜர் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத நோட் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் டார்க்கு சொல்லவே வேணாம், சூப்பர். அதே மாதிரி சீட்டிங் பொசிஷன் நல்லா அப்ரைட்டாக டூரிங்கான சீட்டிங் பொசிஷன் தான். எஸ், ப்ரைஸிங் மட்டும் உங்களோட பட்ஜெட்டில் இருக்குது அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி கன்சிடர் திஸ். ஆனால் யார் சொன்னாங்கன்றதுக்காகவும் எந்த ஒரு பைக்கையும் பர்ச்சேஸ் பண்ணிடக்கூடாது. யூ ஷுட் ஆல்வேஸ் டேக் அ டெஸ்ட் ட்ரைவ் அண்ட் தென் டிசைட் ஃபார் யுவர் செல்ஃப் விச் ஒன் டு பை அப்படின்னு. ஸோ எஸ், ஆரியில் 450 லைன் அப்பில் திஸ் இஸ் அனதர் பியூட்டிஃபுல் பைக். எனக்கு பிடிச்சிருந்தது, ட்ராபேக்ஸ் எதுவுமே இல்லை. எனக்கு ஆரி பைக்ஸில் இருக்கிற ஒரே ட்ராபேக், அது காமனாக எல்லா ஆரி பைக்ஸ்லையும் இருக்கிறது தான், அதோட வெயிட். அதுவும் இது ரோட்ஸ்டர்ன்றதுனால வெயிட் வந்து பெருசாக உங்களை கன்சர்ன் பண்ணக்கூடாது. ஆனால் ஹிமாலயன் ஒரு ஆஃப் ரோடு பைக்காக இவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு அதில் அவ்வளோ வெயிட் கொடுக்கறது தான் என்னால் வந்து டைஜஸ்டே பண்ண முடியல. ஸோ எஸ், இஃப் ஆரி இஸ் கன்சிடரிங் another update to the Himalayan in near future na, they should definitely consider losing some weight. அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. இன்னைக்கு ஈவெண்ட் சூப்பராக முடிஞ்சது. இதோட சாட்டர்டே ஹீரோ மோட்டோ காப் ஒரு ஈவெண்ட் இருக்குது. அதில் வந்து டிஐஒய் செஷன் மாதிரி ஆல்ரெடி ஒரு செஷன் அட்டன் பண்ணியிருந்தேன். இதுவும் கிட்டத்தட்ட சேம் தான். ஆனால் லாஸ்ட் டைம் நான் வந்து கேமரா எடுத்துகிட்டு போகல, ரெக்கார்ட் பண்ணல. இந்த வாட்டி எடுத்துகிட்டு போய் ரெக்கார்ட் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ சாட்டர்டே ஹீரோ மோட்டோ காப்போட ஈவெண்ட் இருக்குது. அண்ட் சண்டே அந்த அப்போலோ டயர்ஸோட ரைடு ஒன்று இருக்குது. ஸோ இதோட சாட்டர்டே அந்த ஈவெண்ட் முடிச்சுட்டு அதோட அப்டேட்ஸை நான் உங்களுக்கு கொண்டு வரேன். அதுக்கு அடுத்தது சண்டே ரைடில் மீட் பண்ணலாம். தட்ஸ் இட் ஃபார் டுடே கைஸ்.